வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். மீண்டும் ஒரு புதிய லெசனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த லெசனில் நம்ம லைன் கமாண்டை கற்றுக்கிட்டோம். எல் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, கண்டினியூஸாக லைனை எப்படி ட்ரா பண்ணுறது, அந்த லைன் கமாண்ட்லேயே அண்டு ஆப்ஷன், க்ளோஸ் ஷேப் ஆப்ஷன் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் பார்க்க போகிறோம். நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன். மவுஸை மூவ் பண்ணுறேன், ஆனால் லைன் வந்து கொஞ்சம் மேலே இல்லை கொஞ்சம் கீழேன்னு கரெக்டாக வரல. இப்போ பாருங்களேன், இதே மாதிரி வருது, இல்லை இப்படி கீழே வருது. ஓகேங்களா, இது உங்களுக்கு நடந்திருக்கா? மவுஸை நீங்கள் யூஸ் பண்ணி வரையும் பொழுது இந்த மாதிரி லைன் ஃப்ரீயாக போகுதா? ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு அக்யூரேட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை மவுஸை யூஸ் பண்ணி வரைய முடியல அப்படின்னா, இதை தவிர்க்கிறதுக்கு ஆட்டோகேடில் 2 அற்புதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்த்தோ மோடு, இன்னொன்று போலார் ட்ராக்கிங். இந்த 2 ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சால் உங்கள் டிராயிங் அக்யூரசி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். முதல்ல ஆர்த்தோ மோட். ஆட்டோகேட் ஸ்க்ரீனில் ஸ்டேட்டஸ் பார் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டேட்டஸ் பார் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம், ரைட் பாட்டமில். ஸ்டேட்டஸ் பாரில் ஒரு பட்டன் இருக்குது, ஆர்த்தோ அப்படின்னு. இந்த பட்டன் தான் அது. அதோட ஷார்ட்கட் கீ வந்து F8. நீங்கள் அந்த ஆர்த்தோ மோடை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஆட்டோகேட் செம்ம ஈஸியாக இருக்க போகுது. இந்த F8 கீயை வாழ்க்கையில் நிறைய தடவை ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. அதனால் 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சு விடுங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் கைக்கு மவுஸ் எப்படி பழக்கமாகுமோ, ஃபெமிலியராக இருக்குமோ, அதுபோல் இந்த F8 கீயும் ஃபெமிலியராக இருக்கணும். சரி, இந்த ஆர்த்தோவை எனேபிள் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? இங்கே பார்த்தீங்களா, ஆர்த்தோ லாக் ஆகிடுச்சா? எனக்கு 4 டைரக்ஷனில் 90 கரெக்டான ஒன்று ரைட் சைடு, இல்லை டாப்பு, இல்லை லெஃப்ட்டு, இல்லை பாட்டம், இந்த 4 ஆங்கிளில் ஆக்சிஸ் லாக் ஆகிடுச்சா? இதுதான் அந்த ஆர்த்தோ மோடோட ஆப்ஷன். ஓகேங்களா, இப்போ எனக்கு லைன் வந்துட்டே இருக்கு, கரெக்டாக இருக்கு. பார்த்தீங்களா, ஸோ இதுதான் ஆர்த்தோ மோடோட அட்வான்டேஜ். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வீட்டோட வால் ட்ரா பண்ணுறீங்க. வால் நேராக இருக்கணுமா? கண்டிப்பாக நேராக தான் இருக்கணும். அப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆர்த்தோ மோட். இன்னொரு எக்ஸாம்பிள், எக்யூப்மெண்ட்டோட ஃபவுண்டேஷன், கேபிள் ட்ரென்ச், பில்டிங் லேஅவுட்டு, காலம் கிரிட்டு, இந்த மாதிரி டயக்ராமில் ஆர்த்தோ மோடு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் ஒரு கொஸ்டின், ஒரு லைனை 45 டிகிரியில் வரையணும்னா ஆர்த்தோ மோடு ஹெல்ப் பண்ணுமா? இல்லை, பண்ணாது. ஏன்னா ஆர்த்தோ மோடுக்கு 2 டைரக்ஷன் தான் தெரியும், ஹரிசாண்டல், வெர்டிக்கல். ஓகேவா, அதுக்கு மேலே தெரியாது. இப்போது அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம போலார் ட்ராக்கிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டேட்டஸ் பாரில் இன்னொரு பட்டன் இருக்கும், போலார் ட்ராக்கிங். அதுக்கு ஷார்ட்கட் கீ பாருங்க, F10. சரி, ஆர்த்தோ ஆஃப் பண்ணுங்க. F8 இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ண ஆர்த்தோ ஆஃப் ஆகிடும். போலாரை ஆன் பண்ணுங்க, F10. ஓகேங்களா, ஏன்னா இதில் F10 வேற கீ எனேபிள் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ போலாரை கீழே போய் நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லைன் கமாண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எல், நான் கமாண்ட் விண்டோவில் போயிட்டு எல் டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டை பிடிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது மவுஸை மூவ் பண்ணுங்கள். சில ஆங்கிள்ஸ் ஒரு க்ரீன் ட்ராக்கிங் லைன் மாதிரி தெரியும். அது என்ன தெரியுமா? ஆட்டோகேட் உங்களுக்கு கைட் பண்ணுது இந்த ஆங்கிள் கரெக்டுன்னு. இப்போ பாருங்கள், 0 டிகிரிக்கு கரெக்டாக காட்டுதா? சரி, அப்படியே நான் மவுஸை மேலே மூவ் பண்ணிட்டே வரேன். அடுத்தது 90 டிகிரிக்கு காட்டுது. அடுத்தது 180 டிகிரி. அடுத்தது 270 டிகிரிக்கு காட்டுது. ஓகேங்களா, டிஃபால்ட்டாக 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி இது மட்டும் தான் காட்டும். செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு 45, 30, 60, 15 கூட செக் பண்ணிக்கலாம். அதை நம்ம லேட்டர் லெசனில் பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ். ஆர்த்தோ ஆன் பண்ணுங்க, ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா, எப்படி பார்ப்போமா? ஸோ லைன் என்டர் தட்டுறேன், கிளிக் கிளிக் கிளிக், அப்புறமா இந்த இதுக்கு நேராக வச்சுட்டு கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான்.
ஒரு ரெக்டாங்கிள் ஈஸியாக இருக்கா? மவுஸை வச்சு நம்ம வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது போலார் ஆன் பண்ணுங்க. இதில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் காட்டும். இதில் இந்த ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க 15, 30, 45. இப்போ லைன் ட்ரா பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. 0 டிகிரியில் வருது, அடுத்தது 15ல் வருது, அடுத்தது 30ல் வருது, அடுத்தது 45ல் வருது. ஸோ நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். அந்த பாயிண்ட்ல இருந்துமே பாருங்க 0 வரும், 15, 30, 45, 75, 90, 105 இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற செட்டிங்ஸை சூஸ் பண்ணிட்டு அழகா இந்த ஆங்கிளில் நீங்கள் டிராயிங்கை வரைஞ்சிக்கிட்டே வரலாம். தெரியுதுங்களா? ஸோ இப்படி சுற்றினீங்கன்னா இதுதான் போலார் ட்ராக்கிங் அண்டு ஆர்த்தோ மோடோட அட்வான்டேஜ். இப்போ புரியுதா ஆர்த்தோ எப்போ யூஸ் பண்ணணும், போலார் எப்போ யூஸ் பண்ணணும்னு? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் எல்லாத்துக்குமே ஆர்த்தோ வச்சு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் பைப் சப்போர்ட் ட்ரா பண்ண வரும்போது 45 டிகிரி பிரேஸ் வரைய முடியல. அப்போ என் ஃப்ரெண்டு வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணார், போலார் ட்ராக்கிங்கை வச்சுட்டு நீங்கள் வரைஞ்சிருங்க. ஸோ மவுஸ் வந்து பிரச்சனை கிடையாது, அதில் இந்த மோடை எனேபிள் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஆர்த்தோ ஆஃப், போலார் ஆன், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப குயிக்காக வரைஞ்சிடலாம். ஆட்டோகேடில் கமெண்ட் தெரிஞ்சால் பத்தாது, எந்த சுச்சுவேஷனில் எந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணியிருக்கணுன்றதும் ஒரு அட்வான்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு ஈஸி ட்ரிக். ஆர்த்தோனா ஸ்ட்ரெயிட் லைனு, போலார்னா எனி டைரக்ஷனல் லைனு. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பேரிசனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சிட்டியில் கார் ஓட்டுற மாதிரி நினச்சிக்கோங்க. சில ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போகும், சில ரோடு கர்வாக இருக்கும். அதே மாதிரி ஆட்டோகேடு ஸ்ட்ரெயிட் ஒர்க்குக்கு ஆர்த்தோ, ஆங்கிள் ஒர்க்குக்கு போலார். இப்போ ஒரு ஸ்மால் சேலஞ்ச். இந்த 2 ஷேப்ஸ் ட்ரா பண்ணுங்க. எக்ஸசைஸ் 1, ஒரு ரெக்டாங்கிள் ஆர்த்தோ மட்டும் யூஸ் பண்ணி மவுஸ் ஃப்ரீயாக மூவ் பண்ணக்கூடாது. எக்ஸசைஸ் 2, ஒரு ஏரோ ஷேப் ட்ரா பண்ணுங்க. போலார் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி 45 டிகிரி லைன் இன்க்ளூட் பண்ணுங்க. இப்போ ஒரு காமன் மிஸ்டேக் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆர்த்தோ ஆன் இருக்கும்போது 45 டிகிரி ட்ரா ஆகலன்னு ஆட்டோகேடை கன்ஃபியூஸ் ஆவாங்க. அது ஆட்டோகேட் ப்ராப்ளம் இல்லை, ஆர்த்தோ கரெக்டாக தான் வேலை செய்யுது. அதே போல் போலார் ஆனில் இருக்கும்போது ஹரிசாண்டல் லைன் ட்ராக் வரும்போது ட்ராக்கிங் வரலைன்னா கன்ஃபியூஸ் ஆடுவாங்க. அதனால் ஸ்க்ரீனுக்கு கீழே ஸ்டேட்டஸ் பாரை எப்பவும் அப்சர்வ் பண்ணுங்கள், எந்த மோடு ஆனில் இருக்குது, எந்த மோடு ஆஃபில் இருக்குன்னு. இப்போ போலார் ஆனில் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷ்னல் டிசைனர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த செக் பண்ணுற பழக்கத்தை வளர்த்துப்பாங்க. சரி, இன்னைக்கு நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? F8 ஆர்த்தோ மோட், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் டிராயிங். F10 போலார் ட்ராக்கிங், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் அக்யூரேட்டாக டிராயிங் வரைகிறதுக்கு. எப்போ ஆர்த்தோ யூஸ் பண்ணணும், எப்போ போலார் யூஸ் பண்ணணுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். போலாரில் உங்களுக்கு செட்டிங்ஸை மாற்றுறது எப்படி அப்படின்றதையும் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிட்டீங்க, ட்ராக்கிங் செட்டிங்ஸை. இப்போ ஹோம்ஒர்க். F8 யூஸ் பண்ணி 5 ரெக்டாங்கிள்ஸ் வரைங்க. F10 யூஸ் பண்ணி 5 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் லைன் ட்ரா பண்ணி பாருங்க. ஆர்த்தோ ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி டிஃபரன்ஸை அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ப்ராக்டிஸ் உங்கள் மவுஸ் கண்ட்ரோலை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்த லெசனில் ஆட்டோகேடில் இன்னொரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம், ஆப்ஜெக்ட் ஸ்னாப். லைனோட எண்டு பாயிண்ட்டை எப்படி பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கிறது, மிட் பாயிண்ட்டை எப்படி பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கிறது, சென்டர் பாயிண்ட்டை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, இன்டர்செக்ஷனை எப்படி செலக்ட் பண்ணுறது. ப்ரொஃபஷ்னல் டிராயிங்ஸ்க்கு இந்த இந்த ஷேப்ஸோட பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பேக் போன். அதனால் அடுத்த லெசனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் டைப் பண்ணுங்கள், F10 அண்ட் F8 ரெடி அப்படின்னு. சரி, அது இல்லாமல் உங்களுக்கு ஆர்த்தோ ஈஸியாக இருந்துச்சா, போலார் ட்ராக் பிடிச்சிருந்துச்சா, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த லெசனில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.